சம்பந்தத்தை ஒண்ணும் இல்ல, நீங்க பேசுற விஷயத்துல நான் சொல்றேன் கேளுங்க. அதுக்கான விஷயம் இது உண்மைதானா அப்படின்னு சிவனுக்கு 3 பிள்ளைய, ஒண்ணு விநாயக பெருமான் என்ற அடுத்தபடியாக ஐயப்பன், முருகப்பெருமான் அடுத்தபடியாக ஹரிஹர சுதன். விநாயகபுரம் பட்டை அணிஞ்சிருக்காரு, முருகனும் பட்டை போட்டிருக்காரு, ஐயப்பைய நாம அணிஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அப்பனுடைய தந்தையோட கோத்திரம் என்னவோ அந்த கோத்திரத்தின் சாராம்சத்தை பிள்ளை இருக்கணும். ஆனா ஐயப்பைய நாமம் அணிஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம். பெருமாள் கோயிலுக்கு யார் போகணும்? பெருமாள் கோயிலுக்கு வைணவ கோத்திரத்தை சார்ந்த எங்களை மாதிரி நாம அணிஞ்சவங்க போகணும். சிவன் கோயிலுக்கு யார் போகணும்? வைணவ கோத்திரத்தை சேர்ந்த பட்டை அணிஞ்ச கூட்டம் நீங்க போகணும். பாருங்க, ஒருத்தர் போறாரு, அது சிவன், அது வந்து வைணவ கோத்திரம் பெருமாள் கோயில். இவர் நாமம் போட்டு போறாரு, ஆனா தடுத்து நிறுத்திட்டாங்க. நாமம் போட்டுட்டு உள்ள வரக்கூடாதுப்பா, இது சிவகோத்திரம், சிவஸ்தலம், உள்ள வரக்கூடாது அப்படின்னு. அது பெருமாள் கோயில், நீ பட்டை அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. இது பெருமாள் கோயிலுக்குள்ள பட்டை போட்டுக்கிட்டு யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனா இறைவனை பாக்குற அன்போட பெருமாளை பார்க்கணுமே அப்படிங்கிற ஆசையோட போனாரு, தடுத்து நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, நாமத்தை கலைத்து விட்டு, பட்டையை கலைத்து விட்டு நாமத்தை எடுத்து போய் உள்ளே இருக்கிற பெருமாளை என்னைய வழிவிடாம தடுத்து விட்டுறாங்க அப்படின்னு குட்டுன்னு குட்டுனாரு. பெருமாள் சிவனா மாறினார். நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரே குடும்பத்துல பட்டை போட்டவனு நாமம் போட்டவனு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பெருமாள் சிவனாம் மாறிய கோலம் இன்னைக்கு அந்த கோயில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லி நினைக்கிறேன். பந்தல் என்ன காரணம், இந்த பூமியிலே பத்மாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தான். அவன் என்ன பண்ண, யாருக்கும் கிடைக்காத வர எனக்கு கிடைக்குன்னு சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க. சிவபெருமான் நேரடியா வந்து என்ன வேணும்னு கேட்டாரு. ஐயா, நான் யார் தலையில கை வைத்தாலும் பசுமமாய் போகணும், எரிஞ்சு சாம்பலாகணும், இந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடுங்கன்னு கேட்க உடனே தந்தேன்டாரு சிவபெருமான். கொடுத்தோட என்ன பண்ணா, இந்த வரம் சரிதானா அப்படின்னா என்ன பண்ணணும், குருத்தேந்தலையிலே கை வச்சு பார்க்கணும் சரிதானான்னு. ஏன்னா சிவபெருமானை அழித்து விட்டா நாம் தான் அந்த உலகத்துல பெரிய கடவுளாயிரலாம் அப்படின்னு பத்மாசுரன் யோசித்து அவன் யோசனைக்கு எட்டியவாறு கொடுத்தவன் வரம் கொடுத்த தலையில கை வைக்கிறார. வரம் கொடுத்த சிவன் தலையில கை வைக்க போனேன். முதல் சிவன் பார்த்தா நம்ம தானே கொடுத்தோம், யார் தலையில கை வைத்தாலும் பசுமாய் போங்கிற வரத்தை கொடுத்தவே நம்மளையே விரட்டானே ஓடுனாரு. அங்கங்க ஓடி போய் ஒளிஞ்சாரு. மைத்திரனாகப்பட்ட பெருமாள் பார்த்தாரு. என்ன மைத்திரனே, என்ன காரணம், பூமியில ஒருத்தன் பத்மாசுரங்கிற இருக்கேன், மரத்தை கொடுத்துட்டே யார் தலையில கை வைத்தாலும் பஸ்மா எண்ணிக்கிட்டே என் தலையில கை வைக்க பரிசோதனை பண்றேன் அப்படின்னு அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு மோகினி அவதாரம் எடுத்தார். பெண் அவதாரம் எடுத்தார் பெருமாள். பெண்ணாக அவதாரம் எடுத்து பத்மாசுரம்